இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். டேட்டா சயின்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு லார்ஜ் அமவுண்ட் ஆஃப் டேட்டாவ பத்தி நீங்க படிக்கிறது தான் வந்து டேட்டா சயின்ஸு. யாரெல்லாம் அந்த டேட்டாவ படிக்கிறாங்களோ, அவங்கள வந்து டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அ டேட்டா சயின்ஸோட மேஜர் ரோல் எப்படி இருக்கும்னா, சொசைட்டில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி, அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்குறாங்க, அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா சயின்ஸோட மேஜர் ரோல். டேட்டா சயின்டிஸ்ட்டோட வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷன அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன்னால நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருந்தது நம்மளோட சொசைட்டில. இப்ப நீங்க ஜிபேங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றீங்க. இந்த ஆப் வந்து என்ன ப்ராப்ளம சால்வ் பண்ணுச்சுன்னு நீங்க நெனைக்கிறீங்க? நெறைய பேர் என்ன சொல்றாங்க நான் கேட்டதுல, அது காச வந்து எடுத்துட்டு போமாட்டாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணினாலே வந்து அமௌண்ட் வந்து போயிடும். நான் வந்து ரூவா நோட்ட வந்து நான் எண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இதுதான் வந்து நெறைய பேர் சொல்றது. பட் மேஜரா ஜிபேயோட ப்ராப்ளம் சால்விங் எந்த இடத்துல இருந்ததுன்னு சொன்னா, நான் இப்போ ஒரு கடைக்கு போனேன்னு சொன்னா, ரூ. 12 ஒரு பிஸ்கட் பாக்கெட் வருதுன்னா, ரூ. 10 என் கையில இருக்கும். பட் ரூ. 2 வந்து என் கையில இருக்காது. அந்த ரூ. 2 நான் தேடணும், இல்ல ஓடணும், இல்லன்னா சார் ரூ. 2 இல்லன்னா நீங்க அப்புறம் வாங்க, என்கிட்ட சில்லறை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம ஜிபே வந்து எனக்கு சால்வ் பண்ணி குடுத்தது. நீங்க 12ன்னு டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணினீங்கன்னா, அமௌண்ட் வந்து வெளிய போயிடும். ஸோ, எனக்கு இந்த சில்ற விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு ஜிபே சால்வ் பண்ணி குடுத்தது. அதே மாரி Zomato என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க வொர்க்ல இருக்கீங்க, உங்களால வெளிய போ முடியலங்கிற சூழ்நிலையில மழை பெய்யுது அப்டின்னா கூடி, நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வீட்லயே கொண்டு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து நார்மலா ஒரு லேமேன் கிட்ட கேட்டாலும், Zomatoவோட வொர்க் என்னன்னு கேட்டா, டெலிவரி பார்ட்னர்ன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. Zomatoவால இத டெலிவரிய தாண்டியும் அவங்களால வந்து பிசினஸ் பண்ண முடியும். அந்த பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து டேட்டா சயின்ஸும், டேட்டா சயின்டிஸ்ட்டும் தான். ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஹோட்டல்ல ஒரு ஓனர் 100 கேஜி பிரியாணி வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைக்கலாம். இந்த 100 கேஜி பிரியாணி ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ்ல வந்து அவர் செல் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல மழை ரொம்ப வந்துருது. அதனால அன்னைக்கு டேட்ல வந்து ஹோட்டலுக்கு வந்து ஆள் வரமாட்டேங்கிறாங்க. அவரால 20 கிலோ பிரியாணி தான் வந்து செல் பண்ண முடிஞ்சது. மீதி 80 கிலோ பிரியாணியும் வந்து நஷ்டத்துல போச்சுன்னு சொன்னா, அவருக்கு ரூ. 1,00,000 லாஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த ஹோட்டல் ஓனருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப இந்த ப்ராப்ளம அவர் எடுத்துட்டு போய் Zomatoல சொல்றாரு. Zomato வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. அந்த சொல்யூஷன் எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் டேட்டா தான். Zomatoவுக்கு தெரியும், ஒரு இடத்துல மேரேஜ் ஃபங்ஷன் நடந்திருக்கு. அந்த மேரேஜ் ஃபங்ஷன்லேருந்து Zomatoவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கு. இம்மீடியட்டா வந்து உங்களால 100 கேஜி பிரியாணி வந்து குடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. Zomato என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓனர் கிட்ட சொல்லி, "நீங்க 80 கேஜி பிரியாணிய எங்களுக்கு வந்து ₹80,000க்கு குடுக்குறீங்கன்னு சொன்னா, நான் எடுத்துக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் ஓனர் என்ன பார்ப்பாருன்னா, எனக்கு ரூ. 1,00,000 நஷ்டம் வர வேண்டிய இடத்துல, எனக்கு வந்து 20,000 தான் வருது. இது பெட்டரான டீலா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 80 கேஜி பிரியாணிய வந்து Zomatoக்கு வந்து குடுத்துருவாங்க. Zomato என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேரேஜ் ஃபங்ஷன் நடக்குது இல்லையா? அந்த ஓனர் கிட்ட, "சார் இந்த மாரி நாங்க இந்த ஹோட்டல்லேருந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ன்னு" சொல்லி, அவங்க கிட்ட அந்த பிரியாணிய குடுத்துட்டு ஒரு 1,00,000 வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 20,000 வந்து Zomatoக்கு வந்து பேமெண்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இவங்களால இத மாரி ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். Zomatoக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல இது மாரி டிமாண்ட் இருக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லி தெரியணும். அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, யூசிங் டேட்டாவ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இத மாதிரி யாரெல்லாம் அலெக்ஸா ஸ்டாப். யாரெல்லாம் டேட்டாவ யூஸ் பண்ணி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்கலாம் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இத மாரி நான் மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு நான் பார்க்குறேன். அந்த ப்ராப்ளம் என்னன்னா, நெறைய பேர்கிட்ட மணி இருக்கும். அவங்களுக்கு ட்ரேட் பண்ணவும் தெரியும். ஆனா, டைம் இல்லாதனால அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து பெரிய ப்ராப்ளம் மார்க்கெட்ல. நான் பேசுற 95% ஆஃப் த பீப்பிள் வந்து இத தான் சொல்லுவாங்க. "சார் எனக்கு ட்ரேடிங் பண்றதுல ஆசை இருக்கு. ஆனா நான் ட்ரேடிங்க்குன்னு வந்துட்டேன்னா, 10 மணிக்கு மார்க்கெட்ல நான் உட்காரணும். 12 மணிக்கு நான் மார்க்கெட்ல உட்காரணும். அந்த நேரத்தில எனக்கு வேலை இருக்கும். எனக்கு பிசினஸ் இருக்கும். என்னால பண்ண முடியாது சார். அதனால நான் மார்க்கெட் பக்கம் வரது கிடையாது." அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்குறேன். இந்த ப்ராப்ளம் வந்து இதுக்கு முன்னாடி நெறைய இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல யூசிங் டேட்டாவ உங்களால மார்க்கெட்ல உட்காராமயே வந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா, நான் வந்து அப்படிதான் நான் ட்ரேட் பண்ணுவேன். என்னால மார்க்கெட்ல உட்காந்து ஃபுல்லா உட்காந்து ட்ரேட் பண்ணினேன்னு சொன்னா, பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன்னா, மார்க்கெட் போய்க்கிட்டே இருக்கும். அது மேலயும் கீழயும் இறங்கும்போது எமோஷன்ஸ் எல்லாம் உள்ள வரும். நம்மளால வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது.
இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க மார்க்கெட்ல டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் நீங்க மார்க்கெட்ல உட்காராமயே உங்களால ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு பேரு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்க உங்களால 1 டே பிஃபோரே வந்து பிக் பண்ணி வைக்க முடியும்னு சொன்னா, அந்த ஸ்டாக்க நீங்க அன்னைக்கு டேட்லயே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளேஸ் ஆயிடும். இதுக்கு பேரு வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோர் பெனிஃபிட் என்னன்னா, நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு இப்ப வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அத பேஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் வந்து பிக் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கே வந்து ஆர்டர் போட்டுறலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுவே வந்து ட்ரேட் ஆயிக்கும். இத நீங்க இன்ட்ராடேவும் பண்ணலாம், பொசிஷனலாவும் பண்ணலாம், ஸ்விங்காவும் பண்ணலாம். எனக்கு இன்ட்ராடேலாம் அந்த அளவுக்கு வந்து பெரிய அ என்ன சொல்ல, எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு அ நீடு வந்து கிடையாது இன்ட்ராடே பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்விங் பண்ணுவேன். என்னால ஒரு ஸ்டாக்க வாங்கி வச்சுட்டு ஒரு 10, 15 நாள்ல வந்து அந்த ஸ்டாக்க வந்து என்னால செல் பண்ண முடியும். இதுக்கு அனலைஸ் பண்றது வந்து டேட்டாவ வச்சு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா, அந்த பேட்டர்ன பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட் நான் தூங்குறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டுருவேன். நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடும். இதுக்கு ஒரு ஆல்கோவோ இல்ல எதுவுமே வந்து நமக்கு தேவ கிடையாது. உங்களுக்கு தேவ ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிய உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியணும். அப்படி பண்ண தெரிஞ்சதுன்னு சொன்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோல ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிய பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்க நான் எப்படி பிக் பண்றேன், அந்த ஸ்டாக்க நான் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்படி ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோல நீங்க பார்த்தது டேட்டா சயன்ஸ் மட்டும் தான். டேட்டா சயன்ஸோட யூஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்க. டேட்டா சயன்ஸ வச்சு நம்ம என்னலாம் பண்ணலாங்கிறத பார்த்தோம். மார்க்கெட்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனும் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.